ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं भाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ இன்னைக்கு 111ல இருந்து ரிவ்யூ பண்றோம். நிதித்தியாசகன் ஆறாவது சாதனை. ஆறாவது சாதனை காலம். நிதித்தியாசனம் என்றால் என்ன? நான் முக்தன், நான் பூர்ணமானவன், நான் அசங்கமானவன், நான் அகர்த்தா, நான் அபோக்தாங்கிறதான் ஞானம். ஞானிக்கு காலம், நேரம், ராகு காலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் எந்த நியமும் கிடையாது. ஞானிக்கு எப்பொழுதெல்லாம் விபரீத எண்ணம் தோன்றதோ மனசுல, உடனே ஞானி அந்த ஆத்ம ஞானத்தை மனதில் கொண்டு வருதுதான் நிதித்தியாசனம். தேர் இஸ் நோ டைம் ரெஸ்ட்ரைன். செய்யலாம், செய்யாம சும்மாவும் இருக்கலாம், ஜஸ்ட் பி அப்படியே இருக்கலாம். ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஆத்ம அறிவோடு வாழ்வதுதான் விவகாரம் செய்வது. பூர்ண பாவத்துடன் எதையும் வெறுக்காமல் அன்புடன் எல்லா ஜீவராசிகளிடமும் இருப்பதுதான். இதுக்கெல்லாம் கால நியதி கிடையாது. இதுக்குமே எனக்கு நான் முக்தன்னு நினைக்கிறதுக்கு 1 hour பர் டே தான் நினைக்கணுங்கிறது கிடையாது. ஆல் த 24 hours யூ ஆர் சப்போஸ் டு திங்க் அபவுட் தட், ரைட்? பிரம்மன் தான் சர்வத்திற்கும் ஆதாரம், சர்வ உற்பத்திக்கும் காரணம். பிரம்மனே காலம். காலம்ங்கிற சொல்லினாலே பிரம்மனை விளக்குறாங்க. பூர்ணமான ஆனந்தமான இரண்டற்ற கண்டமில்லாத, அகண்டம்னாக்க கண்டமில்லாத, அங்கமில்லாத அந்த பிரம்மனே கால சப்தத்தினால் கூறப்பட்டுள்ளது. நிதித்தியாசகருக்கு இப்படிப்பட்ட பிரம்மனாக இருப்பதுதான் காலம். டைம் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, ஸ்கெட்யூல்லாம் ஆரம்ப காலத்துல பிகினர்ஸுக்கு அவசியம். ஒன் ஹவர் உட்காந்து மெடிடேட் பண்ணுன்னு. ஆனா அந்த 1 hour மெடிடேட் பண்றதுக்கு 23 hours நம்ம எப்படி இருந்தோமோ அந்த தாட்ஸ் தான் வரும் அங்க. அதனால 23 hours-ம் நம்ம கைண்ட், கம்பேஷனேட்டா, சாந்தமா இருந்தோம்னாக்கா அந்த தாட் ஈஸியா இருக்கும். ஞானிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது. 112 and 113 சொல்றார். 7வது சாதனை ஆசனம். இதற்கும் 2 லட்சணத்தை சொல்றார். ஒண்ணு இருக்கை, எந்த மாதிரி சீட்ல உட்காரணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சாதாரணமா யோக சாஸ்திரத்துல பகவத்கீதையிலே வரும், சாப்டர் 5ல. அமரும் ஆசனம் ஒண்ணு, அப்புறம் அமரும் விதம் ஒண்ணு, எப்படி உட்காந்துக்கிறோங்க. சோ ஞானிக்கு நிதித்தியாசகனுக்கு எந்த ஆசனமும் கிடையாது. ஜபம், தியானம், பூஜை இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நியமம், ஒரு ஆசனம் இருக்கு. ஞானிக்கு அமர்கின்ற விதம் முக்கியமல்ல. ஆனால் உன்னால் எப்படி, எங்கு அமர்ந்தால் உன் கவனம் உன் உடலுக்கு செல்லாமல் லட்சியத்திற்கு செல்லுமோ அதுதான் உனக்கு ஆசை அப்படிங்கிறார். நம் மனம் பிரம்மத்திலே நிலை பெற்று இருக்க வேண்டும். பிரம்ம சிந்தனை தான் சிந்தனம், லட்சியம். அதிக காலம் இடைவிடாமல் தடைப்படாமல் எப்படி அமர்ந்தால் பிரம்மனை சிந்திக்க முடியுமோ அதே ஆசனமாக பாவிக்க வேண்டும். So the emphasis on the thought, not on the body's position. ஆரம்பத்துல body's position. So இத்தரத் அப்படின்னா மற்றவை எதுவும் ஆசனம் அல்ல. சுகநாசனம், நம் சுகத்தை, நம்மளுடைய கம்ஃபர்ட்டை அழிப்பது ஆசனம் அல்ல. அன்கம்ஃபர்டபுள் பெயினாக இருந்தா மனம் பிரம்மனில் நிலை பெறாமல் உடலுக்குத்தான் செல்லும். சோ தியான யோகத்துல முதல் சித்தாந்தத்துல தியானத்திற்கு ஏற்றது அதெல்லாம். ஞானிக்கு பிரம்மன் தான் சித்தாசனம். சித்தம்னாக்கா அடையப்பட்டது, ஆசனம்னா இருப்பு. சோ சித்த வஸ்துன்னு சொல்றோம் பிரம்மனை. ஏன்னா அது அடைஞ்சாச்சு, தெரிஞ்சாச்சு. அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சாச்சு. சோ அதுல இருக்கணும். எப்பொழுதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கோமோ அது அகம் ஆல்ரெடி அட்டைன்ட். அதுதான் ஞானிக்கு லயஸ்தானம். அதுலயே எல்லாம் ஒடுங்கிறது. அதனால அதுலயே அப்படி அந்த சிந்தனையில இருக்கிறது தான் சித்தர்கள். எப்போ அதான் நிதித்தியாசனம் அந்த பொசிஷனுக்கு ஹேஸ் டு ரீச் தட். யோக சாஸ்திரத்துல பல முதிரைகள் இருப்பது போல் ஆசனமும் இறைவனை வழிபடும் ஒரு முதிரை. பிரம்மனே ஆசனமாக இருப்பதால் ஞானி அந்த பிரம்மத்தில் நிஷ்டை அடைந்திருப்பதால் ஆசனம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி 113 முடிக்கிறார். 114 மூலபந்தம். எத்தனை சாதனை? மூலபந்தம்.
மூலபந்தம்னாக்க ஒரு மூல காரணம். ஒரு விதம் ஆரம்பத்துல சாதகனுக்கு அறியாமைதான் காரணம். அறியாமை தான் யாருன்னு தெரியறதில்ல. அந்த மூலத்தை விசாரம் செய்து மூலத்தை நீக்கி விட்டான். நான் இப்போ இங்க சங்கரர் நிதித்தியாசகனுக்கு மூலபந்தம் ஒரு ஆசனமோ ஒரு செயலோ அல்ல. பிரம்மன் தான் இவனுக்கு மூலம். அந்த மூலபந்தத்திலிடம் இவன் சரணடைய வேண்டும். நான் அல்பனாக இல்லாமல் மூலம் பூர்ணமாக இருக்கிறேன். இவன் அனாத்மாவாக எதையெல்லாம் அடைந்தானோ அதெல்லாம் இல்லாமல் போக வேண்டும். எது எது எல்லா ஜீவராசிகளுக்கும் மூலமாக இருக்கிறதோ அந்த மூலத்திலும் தன்னை ஒப்படைப்பதுதான் நிதித்தியாசகனுக்கு மூலபந்தம். சம்சாரத்திற்கு மூலம் அறியாமை. சித்தனுக்கு மூலம் பிரம்மம். எல்லா சாஸ்திரங்களும் மனதை அடக்க வேண்டும்னு சொல்றது ஏன் அப்படின்னாக்கா பிரம்ம தர்ஷனார்த்தம். அந்த பிரம்மத்தை உணர்த்துவதற்காக. அதுதான் மோட்சம், அதுதான் லட்சியம். முதல்ல தெரியாது பிரம்மன் எதுன்னு. அந்த பிரம்மத்தை எதுன்னு தெரியறதுக்கோசரம் பாக்கி எல்லாத்தையும் பார்க்காத கேட்காதன்னு சொல்றது. தட் இஸ் பேசிக். அந்த ஞானியின் மனம் கட்டுப்படுவதற்கு காரணமே பிரம்மன் தான். இப்போ நமக்கு ஞானம் வந்துடுத்தோ ஆனாக்கா அந்த ஞானத்தை நம்ம நிலைப்படுத்தணும்னாக்கா அந்த பிரம்மத்தை கட்டுப்படுத்துறத அந்த மனசை கட்டுப்படுறத பிரம்மனாலதான். நம்மளால முடியாது. அந்த பிரம்மன் இருப்பதனால்தான் மனம் கட்டுப்படுகிறது. அதை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சாதகன் பிரம்மத்தை லட்சியமாக வைத்து அதை உணர மனதை கட்டுப்படுத்துகிறான். சித்தன் பிரம்மத்தை பார்த்ததினாலேயே அது இருப்பதினாலேயே அவன் மனம் கட்டுப்படுகிறது. அதாவது இந்த ஜகத் பொய் மித்யா அப்படிங்கிற ஞானம் வருவதனால் மனதிற்கு வெளியில் விஷயமே கிடையாது. வெளி விஷயம் எல்லாம் இதுதான், டிராமா தான். ஸோ ஸ்டேஜ் 1ல வெளி விஷயங்கள் இருந்தது, மனசை கட்டுப்படுத்துறோம். ஸ்டேஜ் 2ல வெளி விஷயங்களே இல்லை. இயற்கையாக மனம் அமைதியாக விடுகிறது. சிந்திக்க எதுவும் இல்லை, வேற எதுவும் கிடையாது. பிகாஸ் வேற எதுவுமே கிடையாது. பிரம்மன் மட்டும்தான் இருக்கு, ஏக்கம். சாதகன் பிரம்மத்தை பார்க்க வேண்டும்னு அமைதியாக இருக்கான். சித்தன் பிரம்மத்தை பார்த்ததினால் அமைதியா இருக்கிறான். சாதகனின் மனதில் அமைதியில் முயற்சி இருக்கிறது. நான் பண்றேன், நான் பண்ணி உட்காந்துக்கணும், நான் பார்க்கணும், நான் ரியலைஸ் பண்ணணும். சித்தனின் அமைதி முயற்சியின்மை, நேச்சுரல், இன்ட்ரென்சிக். ஐ ஆம் தட். பாக்கி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது நேச்சுரல். சாதகன் கஷ்டப்பட்டு பேசாமல் இருக்கான் மௌனத்துல. ஆனா சித்தன் இயற்கையாகவே சுபாவமாகவே பேசாமல் இருக்கிறார். பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று தவம் செய்பவன் சாதகன். சித்தன் தவம் செய்யவில்லை, உள்ளே தவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையே தவம். அதுதான் மூலபந்தம். வேறு எந்த யோகமும் சித்தனுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 114. 115 9வது சாதனை தேக சாமியம். தியானம் செய்யும் போது நம் தேகம் இப்படி இருக்க வேண்டும் யோக சாஸ்திரத்துல சொல்றது. கழுத்து, தலை, உடல்லாம் இப்படி சீராக இருக்க வேண்டும். உரிய ஆசனத்தில் அமர வேண்டும். நிதித்தியாசகனுக்கு கூறு சூக்ஷ்ம விருக்ஷா அப்படின்னா காய்ந்த மரம், ஸ்ட்ரைட்டா நிக்கிற மரம், எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து. சங்கரர் சொல்ற சமத்துவம் தான் தேக சாமியம். ஈக்வானிமஸ் ஆர் ஈக்விபாய்ஸ். எல்லோரிடம் சமமாக இருத்தல், வளைந்து கொடுத்தல், அடாப்டபிலிட்டி, பிளெக்சிபிலிட்டி. சுதுச்சுவம்னாக்க ரிஜிட், செங்குத்தாக விரைப்பாக நிற்கிறது. இன்ஃபிளெக்சிபிள், அதை வளர்க்க முடியாது. தண்டர்ஸ்டாம் அதுதான் முதல்ல கீழே விழும். பாக்கி வளைஞ்சு கொடுக்கற கிராஸ் எல்லாம் ஒண்ணும் அப்ரூட் ஆகாது. சித்தனுக்கு ஸ்ட்ரெயிட்டா உடலை காய்ந்த கட்டை போல் வைத்திருப்பது அல்ல, எல்லா சூக்ம சரீரத்தோடையும் அளவோடு வைத்திருத்தல். இந்த இம்பேலன்ஸ் அசிமெட்ரி தான் லைஃப்ல காஸ் ஆஃப் ஆல் சஃபரிங்ஸ். நம்ம ஆயுர்வேதத்திலையும் பார்த்திருக்கோம். வாதம், பித்தம், கபம்லாம் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும். நிதானம், அதிக பரபரப்போ படபடப்போ ரஜோகுணம் இல்லாம நிதானமா இருந்து பண்ணணும். எதுவா இருந்தாலும் கான்சியஸ் லிவிங்னு ஒரு புக்கு படிச்சேன், ரொம்ப நல்லா இருக்கும் அது. இந்த பிரம்மனே சமஸ்வரூபம். அந்த பிரம்மத்தில் லயம் அடைந்ததினால் எல்லா அங்கங்களும் ஞானிக்கு சமநிலை பெற்று விடுகிறது. சூக்ஷ்ம சரீரத்துல சமமாக வேலையை கொடுக்க வேண்டும், சமமாக ஓய்வும் கொடுக்க வேண்டும். அதுதான் தேக சாமியம்.
சித்தனுக்கு உடல் பொசிஷன்ல எம்பசிஸ் கிடையாது, மனோபலத்தில் தான் முக்கியத்துவம், அதுதான் பிரதானம் அப்படின்னு சொல்லி 115 முடிக்கிறார். இன்னைக்கு வந்து 116ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 2 3 நாளா ஒரே இருமல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால நான் 5 போறோம் அப்படின்னு நினைச்சேன். அஹ் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். என் பொண்ணெல்லாம் மாப்பிள்ளையெல்லாம் கிளாஸை கேன்சல்லாம் பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேன், ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், நீங்க மட்டும் கவனிச்சுக்கிறது இல்லையே அப்படின்னு இருந்தா காத்தால. நான் சொன்னேன், இல்ல இல்ல இதை முடிச்சிடலாம், 5 ஸ்லோகம் போறோம், 10 முடியாட்டா 5 முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருந்தோம்னாக்க நடக்கவே நடக்காது அப்புறம் தான். எனிவே 116 அண்ட் 117ல வந்து திருக் ஸ்திதிஹி திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்ய பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டி பரமோதாரா ந தாசா கிராவலோகினி. திருக் ஸ்திதிஹினாக்கா தியானத்துல ஒரு அங்கம். அது நம் பார்வை இருக்க வேண்டிய இடம். தியானத்தின் போது கண் எப்படி இருக்க வேண்டும்னு நம்ம வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம்னாக்க ஏதாவது பார்ப்போம். செவத்துல ஒரே ஒரு இது ஓடும், ஒரு ஒட்டடை தெரியும், உடனே அங்க ஒரு பூச்சி தெரியும், பூச்சி இருந்ததுன்னா பல்லி தெரியும். அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும் நமக்கு தாட்டு. ஐயோ அது ஒட்டடை அடிக்கலையே, போன வாரம் இந்த வாரம் அடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்புறம் தொடப்பம் வாங்கணும், தொடப்பம் வாங்குறதுக்கு கிராசரி போனோம், நேத்திக்கு போனேன் மறந்து போயிட்டேன், இப்படியே போயிடும் தாட்டு, எங்கெல்லாமோ போயிடும். அதனால கண்ணை திறந்து வச்சுட்டு இருக்காதேன்னு சொல்றா முதல்ல. இருக்க மூடினாக்கா டென்ஷன் ஆயிடும், தலைவலிக்கும் சில சமயம். ஸோ லைட்டா மூடினாக்கா தூக்கம் வந்துடும். ஸோ எந்த பொசிஷன்ல வைக்கிறது யோக சாஸ்திரத்துல சொல்றார். அதில் பகவத்கீதையிலையும் வரும், சாப்டர் 6ல. அர்த்த நிமீலனம், அதாவது பாதி திறந்து வச்சு பாதி மூக்கு நுனிய பாக்குற மாதிரி இருக்கணும் எல்லாம் சொல்லுவா. பாக்குறத அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் லிட்ரல் மீனிங். புருவத்தின் மத்தியில பார்க்கணும் அப்படின்னு வச்சு சொல்லுவா. அதெல்லாம் வந்து ஃபார் பேசிஸ், ஃபார் பிகினர்ஸ். இதுல வந்து இங்க என்ன சொல்றாரு 116ல லைன் 2ல நாசகிரகம், மூக்கு நுனியை பார்ப்பது போலவோ இல்ல புருவத்தை பார்ப்பது போலவோ இருக்கக்கூடாது. அதாவது கண்ணை திறந்து டு நாட் கெட் டிஸ்ட்ராக்டட், கண்ணை திறந்து வச்சுக்கோ பட் டு நாட் கெட் டிஸ்ட்ராக்டட். இது வந்து திஸ் இஸ் அகெயின் ஃபார் பிகினர்ஸ் யோக சாஸ்திரத்துல. ஃபார் சித்தனுக்கு வந்து ஞானிக்கு வந்து கண்ணை மூட வேண்டிய அவசியம் கிடையாது. ஞானத்தை அடைந்த பிறகு என்ன ஞான நிச்சயம் அடைந்த பிறகு பார்க்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும், தட் இஸ் த பாயிண்ட். இட் இஸ் நாட் த சைட், கண்ணால பார்க்கறது இல்லை, இட் இஸ் த விஷன். ஸோ திருஷ்டிம் ஞானமயி கிருத்வா, இவனுடைய பார்வை வந்து ஞானமயமாக ஆக்கி ஜகத்தை பார்க்க வேண்டும், பிரம்மனாக பார்க்க வேண்டும். அங்க ஒரு நம்ம ஒரு இது பார்த்தோம்னாக்கா, வெப்ப பார்த்தோம்னாக்கா, ஸ்பைடர் வெப் பார்த்தோம்னாக்கா, அந்த அந்த ஸ்பைடர் எப்படி பண்ணிருக்கு, அதுல என்ன ஆத்மா இருக்கு பாருங்க, அதுதான் பண்ணிருக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு எல்லாத்துலயுமே அந்த பிரம்மனை பார்க்க தெரியணும். பிரம்மன் வடிவமாவே பார்க்க தெரியணும். எல்லாமே பிரம்மன்ல இருந்து வந்ததுன்னு சொல்றோமே, அதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவா இந்த ஸ்பைடரை. ஸ்பைடரோட சரைவால இருந்து தான் இந்த வெப் வருது, அதுலயே போய் உள்ள போயிடுறது, லயம் அடைஞ்சு விடுறது. சோ அந்த மாதிரி பார்க்க தெரியணுங்கிறார். எல்லாமே பிரம்மனாக பார்க்க வேண்டும். இது அதர்மம் அது தர்மம்னு, இது நல்லது அது கெட்டதுங்கிறதுலாம் கிடையாது. பகவத்கீதையிலையும் சாப்டர் 11ல சொல்வார், நானே காலம், பிறப்பும் நானே மரணமும் நானேன்னு சொல்றார் அவர். சோ எல்லாமே நல்லது கெட்டதுங்கிறது நம்ம மனசு. பட் எல்லாமே இட் இஸ் ஆல் ஹேப்பனிங், அவ்வளவுதான். சாதகன் உலகத்தை உலகமா பாக்குறான், சாத்தியன் சித்தன் உலகத்தை பிரம்மமயமாக பாக்குறான். எந்த பொருளையும் பொருளும் மோகத்தையோ பயத்தையோ ஒரு சஞ்சலத்தையோ கோபத்தையோ கவலையோ ஏற்படுத்தக்கூடாது. காரணம் எல்லாமே பிரம்மன் தான். சோ ஆரம்பத்துல சத் சம்பத்தியை பார்க்கணும், சமதம உபரத்தி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இவரோட காந்தியோட 3 மங்கிஸ் பார்த்தோம், கெட்டதை பார்க்காத கேட்காத எல்லாம். அதெல்லாம் அதெல்லாம் ஃபார் பிகினர்ஸ். as long as we see something bad, அப்போ நீ இது பார்க்காத சொல்ற. ஆனா ஞான திருஷ்டி வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பது எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இதை பார்க்காதன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவா.
ஒரு விதை அழியறதுன்னா விதை அழிஞ்சாதான் செடி வரும். அது அழியறதே அப்படின்னு நெகட்டிவ்னு நினைச்சுட்டோம்னாக்கா அது செடி வராது. ஸோ நல்லது கெட்டதுங்கிறது நம்ம மனசுல இருக்கு. உலகத்துல எத்தனையோ நடக்கிறது எல்லாமே கிருஷ்ணலீலா. ஸோ ஞானிக்கு எவ்ரி திங் இஸ் அன் ஈவெண்ட், ஒரு அக்கரன்ஸ். ஓகே, அது ஆயிடுதா, அது ஒரு தட் இஸ் அன் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஞான திருஷ்டியில பாக்கறத. ஸோ வி ஆர் ஆல், அதனாலதான் நமக்கெல்லாம் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எல்லாத்தையுமே பார்க்கறதெல்லாம் பொருட்படுத்தும் தன்மை இருக்கிறது. ஒரே சுச்சுவேஷனை பல கோணல்ல பாக்குறோம். ஒவ்வொருத்தர், சில பேர் பாசிட்டிவா பாப்பா, சில பேர் நெகட்டிவா பாப்பா. ஸோ கண் பார்ப்பது, கண் பார்க்கறதுனாக்க, கண் ஐ இஸ் ஜஸ்ட் லைக் எ கேமரா. அங்க என்ன இருக்கோ அதை காமிக்கும், அவ்வளவுதான் பிக்சர். தட் இஸ், அந்த மனசு தான் இன்டர்பிரேட் பண்றது. யா, இது இது அழகா இருக்கு, இது அழகா இல்ல, சொல்றது எல்லாமே மனசு தான், பேஸ்ட் ஆன் அவர் ப்ரீ கன்சீவ்டு நோஷன். This changes from person to person, from time to time, even in the same person, different times. காத்தால ஒன்று மாதிரி நினைக்கிறோம், சாயந்தரம் வேற மாதிரி நினைக்கிறோம். ஸோ பேங்க் ஜாப் எல்லாம் சேஃப்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு காலத்துல. இப்போ பேங்க் ஜாப் எல்லாம் ரொம்ப கஷ்டமானது, நிறைய லோன் கொடுக்க வேண்டியிருக்கு, திருப்பி வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றா. ஸோ திங்ஸ் சேஞ்ச், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வேரிஸ் ஃப்ரம் டைம் டு டைம். பார்ப்பது எல்லாமே பிரம்மமயம். இதுவரை சாஸ்திரத்துல எந்த அறிவை பெற்றோமோ, அகம் பிரம்மாஸ்மி, அந்த அறிவுடன் பார்த்தல், ஒரே பார்வை திருஷ்டி. அந்த அறிவு இல்லாமல் பார்த்தால் இவர்கள் எனக்கு வேண்டியவர்கள், அவர்கள் ஒரு மாதிரி, இவர்கள் பிடிக்கும், அவர்கள் பிடிக்காது அப்படின்னு அந்த புளூராலிட்டிலேயே ஒண்ணுன்னு இருப்போம். நான் ஐயர், அவ முதலியார், இவ செட்டியார், இவர் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் எல்லார பத்தியும். பாக்கி இவ முஸ்லீம், அவ கிறிஸ்டியன், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே பிரம்மன் தான் அப்படி. சோ அதான் அந்த பிரம்ம திருஷ்டி வரணும். சோ இதுல சொல்றார், சாதிருஷ்டி பரமவுதாரா, இந்த திருஷ்டி தான் மேலார்ந்த உயர்ந்த பார்வை. பேதத்திலேயே இருக்கக்கூடாது. பேதத்திலேயே இருந்தா புனரப்பி ஜனரம், புனரப்பி மரணம். சோ சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அதுலயே தான், அந்த பிரம்மத்திலேயே நினைப்பற்று இருக்க வேண்டும். இப்படி பார்த்தால் காடு மலைக்கு வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. சாலிட்டியோடுங்கிற இது அவசியம் இல்லை, தனியா இருக்கணுங்கிறது. ஞானிக்கு பேதம் விபாகம் கிடையாது. பார்க்கக்கூடியது பார்க்கக்கூடாதது, கேட்கக்கூடியது கேட்கக்கூடாதது, நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே இவெண்ட், ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான் லைஃப்ல. ஞான நிஷ்டை அடைந்த பிறகு எந்த நியதியும் கிடையாது, எல்லாமே பிரம்மமயம். ஆரம்ப நிலையில் இருப்பவனுக்கு தான் சாதனைகள். சோ இங்க நாசாகிர அவலோகினி லைன் 4ல சொல்றார், 116ல. மூக்கு நுனி திக் சித்தனுக்கு பொருந்தாது. நாசானாக்க நோஸ், நாஸ்ட்ரல். சித்தனுக்கு இது பொருந்தாது. தியானம் இஸ் மைண்ட் ஃபோக்கஸ், நாட் பாடி பார்ட்ஸ். பட் ஃபார் நிதித்தியாசனுக்கு பிரம்மனாகவே இருத்தல் தான் திக் ஸ்திதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 117. திருஷ்ட தர்ஷன திருஷ்யானாம் விரமோ யத்ரவா பவேத் திருஷ்டி சதை நைவ கர்த்தவ்ய நாசாகிர லோகினி. அதாவது உலகத்தை பிரம்மனாக பார்க்க வேண்டும்னு சொன்னார் 116ல. பிரம்மத்தில் பிரம்மத்தை பார்த்தல் இவனுடைய முயற்சி இருக்க வேண்டும்னு சொன்னார் இல்லையா. மூக்கின் நுனியை பார்ப்பதில் இவன் முயற்சி இருக்கக்கூடாதுன்னு 117ல கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றார். ஞானமயமாக்கி இந்த உலகத்தை பார், அந்த பிரம்மத்தை மட்டுமே பார், உலகத்தை பிரம்மமா பார்க்காத, பிரம்மத்தையே பாரு. சோ தேர் இஸ் a difference. அந்த பிரம்மத்தில் உன் விஷன் இருக்கட்டும். உலகத்தை பிரம்மமா பார்த்தல்ங்கிறது 116. உலகம்னு ஒண்ணு இருக்கு, அதை பிரம்மமா பாக்குறேன். ரெண்டாவது பிரம்மன் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. சோ தட் இஸ் a different. அதுதான் சித்தனுக்கு. நிதித்தியாசகனோட பார்வை அதுதான். திருஷ்டினா பிரம்மத்தை நோக்கி இருக்கட்டும். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? ரெண்டு திருஷ்டி சொல்றார். உலகத்தை பிரம்மனாக பார்க்க வேண்டும்ங்கிறது see unity in diversity. That is expression. Everything is divine expression, not the sight. ஒரு மொட்டு மலர்றதுனாக்கா அப்பவும் நம்ம நினைக்கிறோம், அந்த மொட்டு எப்படி மலருது, ஆச்சரியமா இருக்கே, பகவானோட அனுகிரகம். அதுல இருந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிவைன்.
இல்லையா? தண்ணி மேலேந்து தான் கீழ கொட்டும். கீழேந்து மேல போகாது. அதுவும் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிவினிட்டி. அதனால அந்த மாரி பார்க்கறது எல்லாமே டிவினிட்டி தான் நினைச்சுண்டு பிரம்மனை மட்டுமே பார்க்க வேண்டும். "சி ஒன் அலோன் இஸ்" அப்படிங்கிறார் 117ல. சோ திருஷ்டி தர்ஷன திருஷ்டியானாம். அதாவது பார்ப்பவன் பயன்படுத்தும் கருவி, பார்க்கப்படும் பொருள்னு 3 இருக்கு. சாதாரணமா. இனி படைப்புன்னு ஆரம்பிச்சாலே அந்த திரிபுட்டி இருக்கும். எல்லா இடத்துலயும் 3 இருக்கணும். ஆல் 3 ஹேஸ் டு பி தேர் ஆல்வேஸ். நான் விஜயா நான் பார்க்கிறேன்னாக்க, நான் இருந்தா தான் அத பார்க்க முடியும். ஸோ தெர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அதர்வைஸ் இல்லையா? நான் இருந்து அனுபவிக்கும் கருவி மனமோ, இந்திரியங்களோ இதெல்லாம் இருக்கணும். நான் இருக்கிறேன், எல்லா கருவியும் இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்துல எனக்கு எந்த அனுபவம் இல்ல. இவையெல்லாம் இல்லாமல் போகலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டூல் 3 இருக்கணும். சிருஷ்டியில் இந்த 3ம் எப்பொழுதும் இருக்கு. ப இந்த பகவான் உலகத்த படைக்கும்போது இந்த 3ம் பிரமாத்தா, பிரமேயம், பிரமாணம்னு பார்த்திருக்கோம். இந்த 3ம் இருக்கும். ஸோ இந்த 3ம் இல்லாத இடம் எங்க இருக்கிறதோ அதுதான் பிரம்மன். டிஃபரன்ஸே கிடையாது. இது பகவத்கீதை சாப்டர் 4 verse 24ல சொல்றார். ஞானி சாப்பிடுறத எல்லாமே பிரம்மன் தான். தட்டுல இருக்கிற சாப்பாடு, அந்த கரண்டி, அந்த ஆக்ஷன், சாப்பிடுறவ எல்லாமே பிரம்மன் தான் சொல்றாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் பேரலா பார்க்கணும் நம்ம. சோ அதான் பிரம்ம லட்சணம். இந்த 3மே எதுலயுமே கிடையாது, இல்லாதது. வேற்றுமை துவைத்தம் இல்லாமை எந்த இடத்தில் பிரம்மன் இருக்கிறதோ அதுதான் பார்க்கணும். நான் கர்த்தாவாக இருக்கும் வரை எனக்கு ஒரு கருவி இருக்கிறது, நான் உலகத்தை பார்க்கிறேன். என்று சைத்தன்யமாகி விட்டேனோ அந்த அந்த நிலை, இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்றோம், சித்தாபாசம். அந்த நிலையிலிருந்து சித்தாக உணர்கிறேனோ, நான் தான் சித் அப்படின்னு உணர்கிறேனோ, அப்பொழுது இந்த 3ம் கிடையாது. சிதாபாசன்ங்கிறது ஜீவன். அந்த சாட்சி சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்தோம். அதுதான் ஜீவன். உணர்வு ரூபமானவன். ஆனால் விகாரமுடையவன், மாறக்கூடியவன். ரைட்? பட் கான்சியஸ் என்டிட்டி சைத்தன்ய ரூபமாக இருப்பவன் நிர்விகாரமானவன். அனாத்மா விகாரத்துடன் கூடியது. அனாத்மா பாடி, ஜடம், ஜீவன். அனாத்மா ஆத்மா விகாரமற்றவன். இவை இரண்டிற்கும் நடுவில் கர்த்தா. இந்த அவன் உணர்வு ரூபமாக இருக்கிறான், ஆனால் விகாரமாக இருக்கிறான். அதுதான் அனாத்மா. ஜீவன் இஸ் அனாத்மா. இவையெல்லாம் எந்த இடத்துல இல்லாமல் போகுமோ அந்த பிரம்மத்திடம் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். அதுதான் திருக் ஸ்திதிஹி அப்படின்னு சொல்றாரு. அதாவது லைன் 4ல சொல்றேன், நாச அக்ர அவலோகினி. அதாவது தியான காலத்தில் மூக்கின் நுனியை பார்ப்பது போல அல்ல, எங்கு திரிபுட்டி இருமை பன்மை மறைந்திருக்கிறதோ அந்த இடத்தை பிரம்மத்தை பார்த்த தான் பிரம்மனாக இருப்பதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது we have heard these things several times. Shankara explains in different forms. நமக்கு நல்லா புரியணுங்கிறதுக்கோசரம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல எழுதுறார். 118 now. 118ல அடுத்தது பிராணாயாமம். பிராணாயாமத்தை கட்டுப்படுத்துதல், அதுவும் ஆரம்பத்துக்கு தான். திஸ் இஸ் வெரி காமன் அண்ட் பல பேருக்கு தெரியும், பல பேர் பண்ணிட்டும் இருக்கா. இது ஆரம்பத்தில் இருக்கும் சாதகனுக்கு மிக மிக அவசியம். அதாவது மனசை கட்டுப்படுத்தணும்னாக்க எப்பவுமே கோபம், பயம், இந்த மாதிரி அஜிடேஷன் இருந்துட்டே இருக்கிறவாளுக்கு மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பிராணாயாமம் அட்வைஸ் பண்ணுவான். ஸோ மனதை கட்டுப்படுத்தணும்னாக்க பிராணத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்த முடியும். அது ஒரு உபாயம். மனம் ஒரு சஞ்சலத்துடன் இருக்கும்போது பிராணம் சீராக இருக்காது. எப்பொழுதுமே ஒரு படபடப்பு, பல்பிட்டேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது பிராணனும் சீராக. therefore இந்த மனதை அமைதிப்படுத்த பிராணாயாமம் செய்கிறோம். அதை அதை மிக கவனமாக ஒரு குருவிடம் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். காரணம் பிராணாயாமம் அன்னமய கோஷத்துக்கும் மனோன்மய கோஷத்துக்கும் நடுவுல இருக்கு. முதல்ல அன்னமயம், அப்புறம் பிராணமயம், அப்புறம் தான் மனோமயம். சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. தவறாக செய்தாக்க உடலையும் மனதையும் பாதிக்கும்.
பிராணனின் துணை கொண்டு மனதை கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லி பிராணனை விட்டவர்களும் உண்டு. அதனால ப்ராப்பர் ட்ரைனிங் ஒண்ணும். பிராணாயாமம் மட்டும் யார்கிட்டயாவது கத்துக்கணும் ஒழுங்கா. அவ சொன்னா சில பேர் சொல்லுவா, நீங்க பிராணாயாமம் பண்ணுங்க சரியா போயிடும் அப்படின்னு. அப்படிலாம் பண்ணினாக்கா தெரியாது, நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. சோ ஆரம்பத்தில் நிதானமாக பரபரப்பு இல்லாம ஒழுங்கா செய்ய பயிற்சி எடுத்துக்கணும், இல்லைன்னா கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடும் அப்படிங்கிறார். அதாவது பிராணனை உள்ளே மெதுவாக இழுத்து சிறிது நேரம் உள்ளே வைத்து பிறகு வெளியே விட வேண்டும்னு பேரு அதுக்கு. அதான் அந்த 3 ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ அதுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் உண்டு. இது உள்ள இழுக்கிறது 5 நிமிஷம், உள்ள வச்சுக்கிறது 7 நிமிஷம், வெளியில விடுறது 10 நிமிஷம், அப்படிலாம் டைம் எல்லாம் இருக்கு. மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ மனசு அமைதிப்படும். therefore it is suggested தியானம் செய்யும் முன் ஒரு முறை மெதுவாக பிராணனை இழுத்து நிறுத்தி மெதுவாக விட வேண்டும். இந்த பிராணாயாமம் பண்றதுனால டபுள் பெனிஃபிட். பிராணாயாமம் ஒண்ணு நன்னா தூக்கம் வரும்னு சொல்லுவா. உடல் நோய்களை எல்லாம் கட்டுப்படுத்தலாம். 2வது தூக்கம் வரும் சமயத்துல இதை செஞ்சாக்க நல்ல அலர்ட்னஸ் வந்துரும் அப்படின்னு சொல்றா. பிராணாயாமம் உடல் மனது ரெண்டுத்துக்கும் நல்லதுதான். பட் யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்டர். டு நாட் ட்ரை ஆன் யுவர் ஓன். நிதித்தியாசகனுக்கு இது பிராணாயாமம். இந்த லெவலுக்கு வந்த சித்தனுக்கு இவற்றையெல்லாம் ஆரம்பத்திலே செஞ்சுட்டான். எல்லாம் மூச்சு காற்று தடைப்படுத்தல் ஞானிக்கு பிராணாயாமம் அல்ல. இங்கு மனதில் உள்ள எண்ணங்களை நிஷேதம் செய்தல், நெறிப்படுத்துதல். ஞானி தன்னிடம் உள்ள ஞானத்தின் துணை கொண்டு மனதின் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்துதல் தான் பிராணாயாமம் அப்படின்னு இங்கு 117 சொல்லிட்டு 118 எக்ஸ்பிளைன் பண்றார். 18, 19, 20 3 ஸ்லோகத்துல பிராணாயாமத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார். யோக சாஸ்திரப்படி மூச்சை கட்டுப்படுத்துதல் பிராணாயாமம். இங்கு மட்டும் வேற 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 லட்சணம் கொடுக்கிறார் பிராணாயாமத்துக்கு. 118 சொல்ற சித்தாதி சர்வபாவேஷு பிரம்மத்வேன ஏவ பாவனாத். அதாவது மனம் முதலியனாக்க மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாத்தையும் சூக்ஷ்ம சரீரம் சர்வபாவேஷு அனைத்து பொருட்களையும் பிரம்மனாக பாவித்து. இப்போ ஒரு டிராயிங் பாக்குறோம், இல்ல ஒரு பெயிண்டிங் பண்றோம், இல்ல ஸ்கல்ப்சர் எல்லாம் பாக்குறோம். எல்லாத்தையும் அழகா இருக்கும், கண்ணு மூக்கு எல்லாமே அழகா இருக்கும். ஆனால் அந்த கண்ணுக்கு பின்னால இருக்கிற கண்ணு கிடையாதுங்க. அதாவது பார்க்க தெரியாது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா அந்த அந்த ஸ்கல்ப்சரோ அந்த போட்டோவோ நம்மளை பார்த்து பேச முடியாது இல்லையா? அவைகளில் கிடையாது. அந்த இது கண்ணுக்கு பின் கண்ணாக இருப்பது கிடையாது. நம் கண் பார்ப்பதற்கு காரணம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனாலதான், அதோட ஆத்மஸ்வரூபம் இருந்து அதோட அனுகிரகத்தினாலதான். சிமிலர்லி இவைகளுக்கு பின்னால மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பிரம்மன் இருப்பதினால அந்த ஆத்ம ஞானத்தின் துணை கொண்டு சர்வ விருத்தினாம் நிரோதகா. அதாவது அதுதான் பிராணாயாமம்னு இங்கு சொல்லப்படுகிறது. ஆத்ம ஞானத்தின் துணை கொண்டு மனதில் உள்ள எண்ணங்களை நெறிப்படுத்துதல். நாட் இன்ஹேல் எக்ஸல் மட்டும் கிடையாது, மனதுல உள்ள என்ன வருதோ அதை நெறிப்படுத்துதல். நிஷேதனம் பிரபஞ்சஸ்ய அதாவது அந்த 3த்துக்கு என்ன சொல்லுவா, உள்ள இழுக்கிறதுக்கு வந்து பூரகம்னு சொல்லுவா இன்ஹலேஷன். எக்ஸ்ஹலேஷன் வந்து ரேச்சகம்னு சொல்லுவா. உள்ள வச்சுக்கிறதுக்கு கும்பகம்னு சொல்லுவா. 3 வேர்டு இருக்கு டெர்மினாலஜி இதுல யோக சாஸ்திரத்துல. இங்க என்ன சொல்ற, உள் அதாவது உள்ள இருக்கும் காற்றை வெளியே விடுறதுக்கு ரேச்சகம் பிராணாயாமம் பேரு. த இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவு டு ஸ்லோலி, அதாவது உள்ளே இருக்கும் காற்றை வெளியே விடுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். டு லீவ் எக்ஸலேஷன், கார்போஹைட்ரேட்ஸ் வெளியில போறது, இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு வெளியில போறது, ஆக்சிஜன் உள்ள போறது. சோ உள்ளே எடுப்பதும் நிறுத்தி கொள்வதும் இதை விட குறைவாக இருக்க வேண்டும். வெளியில விடுறது எக்ஸ்ட்ரா டைம் இருக்கணும். விச் இஸ் பூரக்கம்ங்கிறது வெளியில போறது சாரி, ரேச்சகம் தான் வெளியில போறது. ரேச்சகம் வந்து எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடை இஜெக்ட் பண்றது. அது தட் ஷுட் டேக் லாங்கர். இல்ல ஜெயின் கம்யூனிட்டியில வந்து
இந்த இந்த சொன்ன வருது, எப்பவுமே மாஸ்க் போட்டுட்டு இருப்பா. பாம்பேல நிறைய ஜெயின்ஸ் உண்டு, நான் அங்க இருக்கிறத. எப்பொழுதுமே மாஸ்க் போட்டுருப்பா. ஏன்னா தேசே அவளோட பிலீஃப் என்னன்னா, நான் மூச்சு விட்டாலே கார்பன் டை ஆக்சைடு வெளியில போறது, இட் இஸ் கில்லிங் அதர் இன்செக்ட்ஸ். எல்லாமே பகவான் தான்னாக்க நான் கில் பண்றேன், அதனால நான் கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளோட பிலீஃப். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அத்வைத்தத்துக்கு கிட்டக்கு வந்தாச்சு அவளும். ஸோ சடன்லி ஐ ரிமெம்பர் தட். ஸோ வந்து உள்ள காற்று நிரப்புதல்ங்கிறது வந்து பூரக்கம், இன்ஹேலிங். உள்ள டு இன்ஹேலிங், ஸோ இட்ஸ் நாட் ஃபில்லிங் இட் அப். ஸோ ஃபோக்கஸ் இஸ் ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் இன்ஹேலிங். நல்ல காற்றை நிரப்புகிறோம், ஆக்சிஜன். அடக்கி வைத்தல்ங்கிறது நமக்குள்ள அந்த காற்றை எவ்வளவு நேரம் அடக்கி வைக்கிறோங்கிற, அதுக்கு கும்பக பிராணாயாமம் பேரு. அதாவது நமக்குள்ள அந்த நல்ல காற்றை எவ்வளவு நேரம் அடக்கி வைக்கிறோங்கிறது தான் ஃபோக்கஸ். 3 விதத்துல பிராணாயாமம் செய்யலாம். 3ஐயும் சமமாக செய்யலாம், வேறு கால்குலேஷன் பிரகாரம் செய்யலாம். இதற்கு சரியான பயிற்சி அடைந்த ஆசிரியரின் உதவி தேவை. அடக்கி வெளியே விட முடியாமலும் போகலாம். ஸோ தவறாக செய்தால் மூளை பாதிக்கப்பட்டு பசி இழந்து, தூக்கத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். கவனமாக மெதுவாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக செய்தால், ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் கூட மூலமாக செய்தால் பலன் உண்டு. ஞானிக்கு எப்படி எதுதான் பிராணாயாமங்கிறத 119ல சொல்ற. அசுத்த வாயை வெளியில் தள்ளுறது தான் நம்ம ரேச்சகம்னு பார்த்தோம். சோ இங்க வந்து 119ல நிஷேதனம் பிரபஞ்சஸ்ய, இந்த பிரபஞ்சமே வேண்டாம், பொய், எல்லாம் அசுத்தம் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு ஞானி. ரேச்சகம் ஆக்ஞேக, அதாவது வெளியே தள்ளுதல்ங்கிற காற்று பயிற்சி என்பது ஞானிக்கு உலகத்தை நீக்குதல், நான் இந்த உடல் அல்லங்கிற எண்ணத்தை நீக்குதல். நான் உடல் அல்லங்கிற எண்ணத்தை எடுத்துக்கிறது, நான் உடல்ங்கிற எண்ணத்தை நீக்குதல். அஞ்ஞானி கவுண்ட் பண்ணி காற்றை நீக்கி கொண்டிருக்கிறான், ஆனால் ஞானி அதை செய்து முடித்தவன். நான் பிரம்மன்ங்கிற எண்ணத்தை உள்ள இழுத்துக்கணும். நான் பிரம்மன்ங்கிற எண்ணத்தை இழுத்துண்டு எதுக்கு எதுக்கு எடுத்துக்கொள்வது, அதுதான் பூர்ணா அஹ், அஹ், பூரக பூர்ணா பாராயணம். பூரக பாராயணம், அதுதான் உள்ள இழுத்துக்கிறது. உலகம் சத்தியம்ங்கிற எண்ணத்தை நீக்கி நான் பிரம்மன்கிற எண்ணத்தை சேர்த்துதல் பூரகம். ஏன்னா நம்ம உலகத்தை சத்தியம் நினைச்சுட்டு தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ கும்பகம்ங்கிறது வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த எண்ணத்தை உள்ள வச்சு காப்பாத்துறது, அதுலயே இருக்கிறது, நிலைச்சிருக்கிறது. தத்விருத்தி நைஷ்சல்யம் கும்பகா, அந்த எண்ணத்தை நிச்சயமாக அசையாமல், சலனம் இல்லாமல், ஃபர்ம்லி கிரவுண்டட், அந்த எண்ணத்தை உள்ளே வைத்திருப்பதுதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற எண்ணம். நான் பிரம்மன், அதுதான் கும்பகம். சோ இந்த அறிவை நிலைப்படுத்துவதுதான் கும்பகம்ங்கிறார். அஞ்ஞானம் கிராண பீடனம், அஞ்ஞானிகளுக்கு மூச்சு காற்றை தொந்தரவு செய்வது. அது நேச்சுரலா விட்டா அது மாட்டுக்கு மூச்சு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதை நிறுத்தி பிடிச்சு இழுத்து எல்லாம் பண்றதுதான் அஞ்ஞானிகளுக்கு ஆரம்பத்துல டு ஸ்டார்ட் டூ தட் அப்படிங்கிறார். அதாவது அதை பீட்டனம்னா அடிப்பது, டிஸ்டர்ப்டிங் அப்படின்னு அர்த்தம். மூற்றை காட்சிக்கு கஷ்டத்தை கொடுத்தல். எல்லாவற்றையும் எல்லோரும் அவர்கள் போக்குப்படி விட்டால் எல்லாம் சரியாயிடும். இப்படித்தான் செய்ய வேண்டும்னு பிராணத்தை கட்டுப்படுத்துகிறோம். ஒரு பேரட்டை வந்து என்னமோ டொமஸ்டிகேட் பண்றோம்னு ஒரு கேஜில போட்டு வச்சிருந்து அதுக்கு ஆகாரத்தை கொடுத்துருவோம். அதை விட்டா அது மாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஆனா அது என்னமோ நம்ம தான் பண்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம மனசு மூச்சியே நம்ம பிராணாயாமம் பண்றோம். சோ நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு செல்ஃப் அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற, அதற்கு ஏற்ற மாதிரி பிராணாயாமம் செய்யலாம். எப்பவுமே ஒரு கவலை, பயம், இது மாதிரி எல்லாம் அஜிடேஷன் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தாக்கா யூ கேன் கோ இன்டு பிராணாயாமம். இல்லைனாக்கா அவசியம். ஞானிக்கு காற்றை நீக்க வேண்டாம், உலகை பொய் என்று நீக்கி அகம் பிரம்மாஸ்மிங்கிறத எடுத்துட்டு அதை உள்ளேயே வைத்திருக்கிறான். அதுதான் ஞானியின் பிராணாயாமம். அப்படின்னு சொல்லி 120 முடிக்கிறார். ஸோ 120 முடிச்சுட்டோம் நம்ம. இன்னொரு 5 பண்ணலாமா? யோசனை பண்ணிட்டு இருக்கேன், தொண்டை எரியுது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ டு த ஸ்கிரீன்.
16. With a fixed gaze on knowledge, one should see the universe as Brahman. That gaze is supremely generous and does not look at the tip of the. It's not like looking at the tip of the nose. Adan 116. 117. When there is an object for the audience to view the scene, the view should be made objectless. அதாவது rather than that at the tip of the nose. அதாவது ஒரு விஷயம் இல்லாமல் ஆக்க வேண்டும். வெளியில இருக்கிற விஷயத்தை பார்வையாளர் காட்சிகளை காண்பதற்கு ஒரு விஷயம் உள்ள இடமெல்லாம் பார்வையை மூக்கின் நுனியில் அல்லாமல் விஷயம் இல்லாமல் ஆக்க வேண்டும். பிரம்மத்திலேயே நிலை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது 117. இதுதான் பார்த்திருக்கோம் நம்ம முன்னாலேயே. இதுதான் சாட்சி சைத்தன்யம். இது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் அகங்கார சைத்தன்யம். ஸோ இது இதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம இதுல ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற சாட்சி சைத்தன்யத்திலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது. வெளியில இருக்கிறது விஷயம் எதுவுமே இல்லாம இல்ல பாக்குறது எல்லாமே பிரம்மன் தான்னாக்க வேற விஷயமே கிடையாது. சோ இதான் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். மனதை கட்டுப்படுத்த சுவாசத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஆரம்ப நிலையில் வருபவர்களுக்கு மிக முக்கியம் பிராணாயாமம் என்று அழைக்கப்படுகிறது. அகம் பிரம்மாஸ்மி என்பதை உள்ளே நிறுத்தி வைப்பதுதான் ஞானிக்கு நிதித்தியாசனம். மூச்சை வெளியேற்றுவது ரேச்சகம். ஞானியை பொறுத்தவரை நான் இந்த உடல் அல்ல என்று பிரபஞ்சத்தை நிராகரிப்பதுதான் ரேச்சகம். நான் பிரம்மன் என்று உள்ள இழுப்பது பூரகம் என்று கூறப்பட்டுள்ளது. அதிக நேரம் காற்றை உள்ளே வைப்பது கும்பகம். யோக சாஸ்திரத்துல ஒரு ஞானிக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உள்ள வச்சுட்டே இருக்கிறது தான் கும்பகம். ஓகே, so I think we are completing 120 முடிச்சுட்டோம் இன்னைக்கு. சீக்கிரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. I'm feeling so blessed to be in this path. ஸ்லோவாவே போலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்லோவாவே போலாம். இல்ல இல்ல உடம்பு சரியில்லைன்னா யூ ஹேவ் டு டேக் கேர். ஆமா ஆமா, அது அப்புறம் நம்மள கூட கொஞ்ச நாள் இழுத்துரும். அது இதுல ஒரு பேஷன் இருக்கிறதுனால மனசு வர மாட்டேங்குது. நான் தலை வலிச்சா கூட கட்டினாவது கேட்பேன். தொண்டை முக்கியம் இல்லையா உங்களுக்கு? நிறைய கிளாஸ் எடுத்துட்டே இருக்கு. ஆமா, கொஞ்சம் அதுக்கு உப்பு போட்டு காகல் பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, சால்ட் வாட்டர் கார்கல், அப்புறம் ஸ்டீம் பண்றது, அப்புறம் இந்த லாசெஞ்சஸ் இது வச்சுட்டு இருக்கோமே விக்ஸோட மிளகு ரசம் அது மிளகு ரசம் நேற்று ராத்திரி என் பொண்ணு பண்ணினா ரசம். இதெல்லாம் ட்ரை பண்றோம். பட் இருந்தாலும் நமக்கு இதை விடுறதுக்கு மனசு வரல. தெரியுது உங்களுக்கு, அந்த கொஞ்சம் அந்த இடத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம. அதான் சொன்னேன் இன்னைக்கு வேண்டாம் கேன்சல் பண்ண. நான் சொன்னேன் கேன்சல் எல்லாம் பண்ண மாட்டேன். அட்வைஸ் பண்றேன். ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். அவள்லாம் ராத்திரி எல்லாம் தூங்காம 12 மணி 1 மணிக்கு தூங்குவா. சோ ஐ வில் டெல் them கரெக்டா 10-11 மணிக்காவது படுத்துக்கோங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற, நீ ஒண்ணும் ஃபாலோ பண்ணல. சோ எனிவே மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான். நினைச்சு பாக்குறோம், கேட்டாலே இருக்குங்கும் போது அது தெரிஞ்சுன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? வாழ்க்கையில வேற என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க பார்த்தேன்னாக்கா